திருவள்ளூரில் இருக்கும் செய்தியாளர் எழிலிடம் பேசலாம். எழில், நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நகராட்சி தண்ணீர் விற்கப்படுகிறது, டிராக்டர்கள் மூலம் எடுத்து செல்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் நீங்க ஏதாவது தொடர்பு கொண்டு பேச முடிந்ததா? தற்பொழுது குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க என்ன நடவடிக்கை எடுக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது? காயத்ரி, அதாவது நாம் முன்பே குறிப்பிட்டது போல இந்த பகுதியில் லாரிகள் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்பட்டு அதிலிருந்து டிராக்டர் மூலம் இந்த தண்ணீர் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்த கருத்து குறித்து நாம் ஆவடி பெருநகராட்சியின் நகராட்சி ஆணையர் முஜிபுர் ரஹ்மானிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அதற்கு அவர் இந்த கருத்தை மறுத்திருக்கிறார். அதாவது தொடர்ந்து இந்த தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 லட்சம் லிட்டர் தண்ணீர் கொண்டு வந்து இந்த நகராட்சி முழுவதும், அதாவது 48 வார்டுக்கும் இந்த தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போது இந்த வறட்சி காரணமாக புழல் ஏரியில் தண்ணீர் வரத்து குறைந்து உள்ளதால் இந்த தண்ணீர் எடுக்க, அதாவது அங்கிருந்து சென்னை குடிநீர் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இருந்த போதும் இந்த 6000 லிட்டர் தொடர்ந்து வாங்கப்பட்டு விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே இதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதும் அடுத்த ஏப்ரல் மே மாதத்திற்குள் இந்த தண்ணீர் முழுமையாக மற்ற இடத்திலிருந்தும் சென்னை மெட்ரோ வாட்டரிலிருந்து வாங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்தை தான் அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது தற்போது கோடை காலம் நெருங்குவதற்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையிலே இது போன்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் கோடை காலம் நெருங்கிவிட்டால் அதிகமாக இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். காயத்ரி.